பொதுவாக தான் நாங்கள் குரல் எழுப்ப முடியும். அப்புறம் எதுக்குன்னா அந்த மாய்க்கா குடியை கெடுத்தேன், அபாண்டமான போய் சொன்னேன், திருடிட்டான் போயிட்டான், நாங்கள் வெளியே தானே இருக்கோம், நம்ம ஏக்கம் நல்லா இருக்கு, நம்மளுக்கு சொத்து இருக்கு, இப்போ கூட ஒரு நிலத்தை வாங்கினோம், அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது, நம்மளோட காலேஜ் செக்ஷன் 19 அடுத்த மாதம் கடைசியில் திறந்துடுவோம், எந்தெந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், டேப்பை ரெனோவேட் பண்ணுறோம், 20 மில்லியனுக்கு டிவி கொண்டு வரோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், நம்ம என்ன நம்ம சமுதாயத்துக்கு வலுப்படுத்த முடியுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அரசியல் முடிவு நம்ம எடுக்கிற காலகட்டத்தில் எடுத்து தாங்க அவன் சுயநலத்தை நினைக்கும் போது 50 வருஷமா இந்த கட்சியை தூத்து பொய் சொல்லி அபுதூரா பேசினவனுங்க இந்த சமுதாயத்துக்கு ஒண்ணுமே செய்யற, அவனுக்கு செஞ்ச அரசியல் ஜாஸ்திக்கான இருக்கிற டிஏபி கடை எல்லாமே என்ன சொன்னாங்க, வாய்க்காக்காரன் திருடனுங்க, உனக்கு அதை செய்யலை இதை செய்யலை. 18 வருஷமா சிலங்கோவில் இருக்கானுங்க, ஒரு நலத்திட்டு இல்லை, ஒரு வீடு திட்டம் இல்லை, என்ன செஞ்சிருக்காங்கன்னு நீங்க போய் கேளுங்க. இத்தனை வருஷமா இவங்க அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க, பேராளர் ஜாஸ்திக்கா இருக்கு, எல்லாம் வந்துட்டாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எது செய்ய முடியுது? ஒரு பிரச்சனை வந்துட்டா அத்தனை பேர் இருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், குரல் எழுப்புறாங்களா? ஏன் எழுப்பக்கூடாது? ஏன்னா அவன் கட்சிக்காரன் சொல்லிடுவான், டே அடுத்த சீட்டு உனக்கு இல்லை. அதுக்கு பதில் நாங்கள் ஒரு கட்சி இல்லைங்க, எங்கள் கட்சியில் எல்லாமே இருக்கிறோம். சீன சொன்னாங்க பேசினா பொதுவாக தான் நாங்கள் குரல் எழுப்ப முடியும். அப்புறம் எதுக்குன்னா அந்த மாய்க்கா குடியை கெடுத்தேன், அபாண்டமான போய் சொன்னேன், திருடிட்டான் போயிட்டான், நாங்கள் வெளியே தானே இருக்கோம், இன்னும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோமே. 110 மில்லியன் எடுத்திருக்காங்க எய்ம்ஸுக்கு, பல்கலைக்கழகத்துக்கு. இந்த வருஷம் மட்டுமே உபகார சம்பளம் 18 மில்லியன் ஸ்காலர்ஷிப். யாருங்க கொடுக்குறா? இந்த மாதிரி கல்விக்குன்னு நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க அரசாங்கத்தை தவிர.